पुरुहूत विदिशिवादीन् अवलिप्तानपि विपत्सु महतीषु रक्षसे रक्षक भगवन् त्वदेकरक्षोऽहमिति तु मां रक्ष. இன்துணைப்பது மத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் பண் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. காஞ்சி சுவாமி அருளி செய்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி எனும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை இந்த உபன்யாச தொடர் மூலம் அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்னைக்கு 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது. புருஹூத விதிசிவாதீன் அவலிப்தானபி விபத்சு மகதீஷு ரக்ஷசி ரக்ஷக பகவன் த்வதேக ரக்ஷோஹமிதி து மாம் ரக்ஷஹ. இந்த ஸ்லோகத்தினாலே காஞ்சி சுவாமி தெரிவிக்க வந்த கருத்து என்ன அப்படின்னால், எம்பெருமானை பார்த்து, ஹே சர்வரக்ஷகனே, அனைவருக்கும் காக்கக்கூடிய வள்ளலாய் விளங்கக்கூடியவனே, இந்திரன் பிரமன் ஈசன் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் இவர்களையும் நீதான் காக்கிறாய். அவர்களெல்லாம் அப்படி காப்பதற்கு அவர்களெல்லாம் ரொம்ப வினீதர்களாய் கர்வம் அற்றவர்களாய் இருக்கிறார்களான்னு கேட்டா இல்லை இல்லை. உன்னாலே அவர்கள் அந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள், ஒரு தேவதையினுடைய பதவியை அடைந்திருக்கிறார்கள் உன்னுடைய இன்னொருளாலே. ஆயினும் அந்த பதவியை அடைந்ததினாலே அதற்கு உண்டான செருக்கினாலே ரொம்ப கர்வமுத்து தெரிகிறார்கள். அன்னவர்கள் செருக்கர்களாய் இருந்தாலும் நீ என்ன பண்ற, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து நீதானே காக்கிறாய். அப்படி செருக்கர்களாய் இருப்பவர்களை கூட நீ அவர்களுடைய குணத்தை பார்க்காமல் காக்கும் இயல்வினன் கண்ணபிரான் என்று சொல்லும்படியாய் அவர்களை நீ ரக்ஷணம் செய்கிறாய். நிலைமை அவ்வாறு இருக்க அடியன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், நின்னலாலிலேன் கான் நீயே துணை என்று இருக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். உன் அருளை கைபார்த்து இருக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். அங்கன் இருக்க அடியனை காத்தருள வேணும் என்ற ஒரு பிரார்த்தனையை இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார்னு பார்க்கிறோம். எம்பெருமான் ஆபத் ரக்ஷகன், ஆபத் பாந்தவன் அப்படின்னெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது எம்பெருமானுடைய பரபல வைபவங்களினாலே வெளிப்படுகிறது. ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். எம்பெருமானுடைய ரக்ஷணம் எப்படிப்பட்டது என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது. வேதாபஹார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத்விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானைஹி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவஹ ஸ்வசிரோதிருதேன. இந்த ஸ்லோகத்தின் மூலம் 3 விருத்தாந்தங்களை தெரிவிக்கிறார் ஆளவந்தார். ஒன்று வேதாபகாரம்ன்ற ஒரு விருத்தாந்தம், மற்றொன்று குருபாதகம் அப்படின்னு ஒரு வைபவம், தைத்திய பீடாதி என்று சொல்லும்படியாய் 3 விருத்தாந்தங்களை தெரிவிக்கிறார். முதல்ல வேதாபகாரம்ன்றது என்னன்னு பார்ப்போம்.
நான் சதுர்முக பிரம்மாவானவன் என்ன பண்றான், ஒரு சந்தர்ப்பத்திலே அவனிடத்திலே இருந்த வேதங்களை எல்லாம் பறிகொடுத்து தவித்து நின்னான்னு தெரிவிக்கிறான். இப்படிப்பட்ட ஆபத்தை போக்கினது யார் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் தானே ஹயக்ரீவனாய் அவதாரம் பண்ணான். ஹயக்ரீவன்னா குதிரை முகத்தை உடையவனாய் எம்பெருமான் அவதாரம் செய்து அந்த வேதங்களை பிரமனுக்கு மீட்டுக் கொடுத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமான் ஆதி காலத்திலே இந்த சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கணும்ன்ற இருக்கக்கூடிய காலத்திலே நான்முகனை படைத்தான். அது மட்டுமன்னு அந்த நான்மகனை படைத்தது மட்டுமன்னு அவன் சிருஷ்டி பண்ணணுமே, அதுக்காலே அவனுக்கு பிரளய காலத்திலே மறைந்து கிடந்த வேதங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி அந்த நான்முகனுக்கு உபதேசம் பண்ணி அனுகிரகித்தான் எம்பெருமான். அந்த பிரம்மனானவன் என்ன பண்றான், இந்த வேதங்களையே கண்ணாக கொண்டு இந்த விஸ்வ சிருஷ்டியை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல பகவான் திறத்திலிருந்து ரஜோதமோ குணங்களின் வடிவமாய் மதுகைடபர்கள் அப்படின்னு 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அந்த வேத புருஷர்கள் எல்லாம் அபகரித்து கொண்டு இந்த பாதாள லோகத்திலே ரசாதலம்னு சொல்லக்கூடிய லோகத்திலே கடலினுள்ளே புகுந்து போய் விட்டார்கள். வேதங்களை பறிகொடுத்த நான்முகன் என்ன பண்றான், என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தோணல. ரொம்ப திகைத்து நிற்கிறான். கண் இழந்தேன், தனம் இழந்தேன், கதறி கதறி அழுகிறான் பல நாட்கள். பிறகு சிறிது தெளிந்து எழுந்தான், எம்பெருமானை துதிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் அயக்ரீவ ரூபியாய் பரிமுகமாய் பன்னுகலை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின்னு திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தபடி எம்பெருமான் ஹயக்ரீவ ரூபியாய் எழுந்தருளி பாதாளத்தில் சென்று மதுகைட்டபர்களை சம்ஹரித்து வேதங்களை மீட்டு அந்த பிரம்மனுக்கு கொடுத்தான்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த விருத்தாந்தம் 2-3 விதமா காட்டுகிறது. அதாவது ஒரு புராண பேதத்தாலும் கல்ப பேதத்தாலும் சிலது வேறுபடக்கூடியது. மத்ஸ்யாவதாரத்தாலே எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி இந்த வேதத்தை மீட்டு கொடுத்தான்னு ஒரு சரித்திரம் இருக்கு. இப்போ ஹம்சாவதாரம்னு இன்னொன்று தெரிவிக்கிறார். ஒரு நாள் அன்னமாயன்னங் அருமறை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானேன்னு திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம். இப்போ ஐகிரீவ அவதாரம் ஏற்கனவே கீழே பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஒரு புராண பேதத்தாலும் கல்ப பேதத்தாலும் சிறிது வேறுபடக்கூடுவது உண்டு இந்த கதையேன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம், எம்பெருமான் அந்த வேதத்தை அபகரித்த பிரம்மனுடைய பிரம்மன் வேதத்தை இழந்த காலத்திலே அதை மீட்டுக் கொடுப்பதற்கு எம்பெருமான் காரணமாய் இருந்தான்ற அந்த முக்கியமான கதை கருத்துல எந்த விதமான பேதங்களும் கிடையாதுன்றதான் நம்ம ஒத்து நோக்க வேணும் இந்த இடத்துல. அதுக்கு மேல குருபாதகம்னு தெரிவிக்கிறார். குருபாதகம் அப்படின்னு சொன்னா மகாபாதகம். தகப்பனுடைய தலையை கிள்ளி எறிந்தான். அப்படிப்பட்ட பாபத்தை காட்டிலும் மேற்பட்ட பாபம் ஒன்றும் இல்லை. இது யார் பண்ணான் அப்படின்னா சிவனானவன் பண்ணான்னு தெரிவிக்கிறான். தன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளி எறிந்தான். அதனாலே ஒரு பிரம்மஹத்தி பாபம் அவனுக்கு ஏற்பட்டது. அதுக்காக குருபாதகம்னு தெரிவிக்கிறான். குருபாதகம் அப்படின்னு சொன்னா குரு விஷயமான பாபம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா குருனா பெருசு மகத்தான பாபம் அப்படின்னு கொள்ளலாம். பெருமனானவன் பிராமணோத்தமனாய் இருக்கிறான். சிவனுக்கு குருவாய் இருக்கக்கூடியவன், பிதாவாய் இருக்கக்கூடியவன். அவனை வதம் செய்தான். ஒரு காலத்துல பரமசிவன் என்ன பண்ணாலும் பிரம்மாவுக்கு சதுர்முகன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரம்மாவுக்கும் ஒரு காலத்துல 5 தலை உடையனாய் இருந்தான். பரமசிவன் என்ன நினைக்கிறான், இதனாலே பலரும் பார்த்து மயங்குவதற்கு இடமா இருக்குமே அப்படின்னு என்னன்னா அவனுடைய சிரத்தை ஒன்றை கிள்ளி விட்டான். அப்படி கிள்ளின காலத்துல என்ன ஆனது, அந்த கபாலமானது சிவனுடைய கையிலே ஒட்டி கொண்டதாம். இதற்கு என்ன செய்யறது, என்ன பண்ணாலும் போல இது என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் என்ன தெரிவினா, இப்படிப்பட்ட இந்த பாபம் தொலை வேணுமானில் நீ பிச்சை எடுக்க வேண்டும். நீ பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களாலே என்னைக்கு கபாலம் ரொம்பவும் அன்னைக்குத்தான் இந்த கபாலமானது உன் கையை விட்டு நீங்கும் என்று உரைத்தார்கள். சிவபெருமான் பல காலத்திலும் பல தலங்களிலும் சென்று பிச்சை ஏற்றுக்கொண்டே வருந்தி திரிகிறான். ஆனால் அந்த கபாலம் நீங்குவதா இல்லை. எவ்வளவு பிக்ஷை இட்டாலும் அந்த கபாலம் நிரம்பவில்லை. ஆனால் அவர் கையை விட்டு நீங்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே பதரிகாசிரமத்தை அடைந்தான் சிவபெருமான். அவ்விடத்திலே எழுந்தெழுக்கக்கூடிய பத்ரி நாராயணன் ஆகிய நாராயணமூர்த்தியை அடைந்து வணங்கி இறக்கிறான். அப்போ வெந்தார் என்பும் சுடுநீரும் இயில் பூசி கையகத்தோர்
ஓர் சந்தார்தனை கொண்டுலகேழும் திரியும் பெரியோன் தான் சென்னு என் நெந்தாய் சாபம் தீரன்ன இளங்கமுது நீர் திருமார்பில் தந்தான் சந்தாறு பொழில் சூழ்ந்த. அப்படிப்பட்ட அந்த நாராயணமூர்த்தி ஆனவன் அக்ஷயம் என்று சொல்லி தன் மார்பில இருக்கக்கூடிய அந்த ஸ்வேத நீர், அந்த வேர்வையை எடுத்து பிக்ஷையிட்டான். உடனே அந்த கபாலம் நிரம்பித்து அவன் கையை விட்டு அகன்னதுன்னு சொல்லக்கூடியதார். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல என்ன தெரிவிக்கிறது? வேதாபகாரம்னு சொல்லிட்டு வேதத்தை தொலைத்தான் பிரமன். அப்ப எம்பெருமான் அவனை காப்பாத்தினான், அந்த வேதத்தை திரும்ப பெற்று கொடுத்து. சிவனானவன் பிரமன் தலையை கிள்ளி ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட காலத்திலே அந்த சாபத்திலிருந்து நிவாரணத்தை வழங்கினான். தைத்திய பீடாதின்னு தெரிவிக்கிறான். தைத்திய பீடை அப்படின்னு சொன்னால் அசுரர்களாலே உண்டாக்கக்கூடிய உபதிரவம். அந்த காலத்திலே அந்தகாசுரன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கும் சிவபிரானுக்கும் ரொம்ப பெருசான ஒரு சண்டை நடக்கிறது. அப்போ சிவபிரான் என்ன பண்றார், ஒரு சஸ்திரத்தினால் ஒரு ஆயுதத்தை கொண்டு அந்த அந்தகனை அடிக்க அவன் சரீரத்திலிருந்து இரத்த வெள்ளம் பெருக ஆரம்பித்தான். அப்போ கீழே விழக்கூடிய ஒரு ரத்த பிந்துவும் உழறதொல்லிய ஒரு துளியும், அந்த இரத்த துளிகள், அதுல இருந்து என்ன பண்றான்னா ஒரு அந்தகாசுரன் தோன்றினார்களாம். அப்படி பல பேர் தோன்றி ருத்ரனை எதிர்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், அவர்களை வெல்ல முடியவில்லை, வியாக்குலப்பட்டான். ஸ்ரீமன் நாராயணனை சரணம் புகுகிறான்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானானவன் சுஷ்கரேவத்தின்னு ஒரு தேவியை இது பண்ணான். அது ஒரு நொடி பொழுதிலே அந்த அந்தகர்களுடைய சரீர ரத்தங்களை எல்லாம் குடித்து அவர்களை ஒழித்திட்டதுன்னு மாத்ய புராணத்தில் இந்த கதை இருக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்படி பற்பல அசுரர்கள் வந்து இவர்களுக்கு எதிராய், இந்த தேவர்களுக்கு எதிராயும் இந்திரனுக்கு எதிராயும் சிவனுக்கு எதிராயும் நடந்த காலத்திலே அவர்களுடைய அந்த ஆபத்தை போக்கக்கூடியவனாய் இருந்தான் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியதாய். அப்போ ரக்ஷணம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று உண்டு. ஆபத்திலிருந்து காக்கிறது மட்டும் ரக்ஷணம் ஒண்ணு, அனிஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை தருவதைதான் வந்து ரக்ஷணம்னு சொல்றது. அப்போ கீழே என்ன பார்த்தோம், எம்பெருமான் அவர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் போக்கினான், பிரமனுக்கும் சிவனுக்கும் கஷ்டங்களை எல்லாம் போக்கினான், இஷ்டங்களையும் அளித்திருக்கிறான்னு தெரிவிக்கிறான். மகிஷ்ட பலப்பிரதானை, சாமானிய ஜீவர்களாய் இருக்கக்கூடிய பிரம்மருத்ரர்களை எல்லாம், இவர்களெல்லாம் ஈஸ்வரன் பலரும் கொண்டாடும்படியான பதவிகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான்னு காட்டுகிறார். யுககோட்டி சஹசிராணி விஷ்ணும் ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கியதாத்ருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ருமா. நான்முகனானவன் எப்படி அந்த நான்முக பதவியை அடைந்தான் அப்படின்னு கேட்டால், கணக்கற்ற கோடி யுகங்கள், அப்படிப்பட்ட காலங்கள், ரொம்ப பெரிய காலங்கள் விஷ்ணுவை ஆராதனம் செய்து அந்த திரிலோகத்தை ஆளக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை பெற்றான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல எல்லா தேவர்களும் ஒரு காலத்திலே விஷ்ணுவை ஆராதித்து தான் தன்னுடைய பதவிகளை பெற்றவர்களாய் இருந்தார்கள். அப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன, காப்பது மட்டும் ஒன்று, அவனே பரம்பொருள்னு மேல தெரியும். கஸ்ய பாதோதகேன சசிவஹா ஸ்வசிரோ திருதேன. எம்பெருமான் பரத்தும் பொருந்தியவன்றதையும் காட்டுறார் இதே ஸ்லோகத்தின் மூலமாய். இந்திரனுக்காக மகாபலியினுடைய யஜ்யவாடத்திலே யாச்சகம் கேட்க போனான். அதுவும் இந்திரனை காப்பாத்தினதுதான். காப்பாத்தினது மட்டுமல்ல, அவனுக்கு அபீஷ்டமாய் இருக்கக்கூடிய அந்த நிலத்தையும் பெத்து தந்தான், லோகத்தையும் பெத்து தந்தான். அப்போ யாச்சகம் பண்ணி அவனிடத்திலே 3 அடி நீர் கேட்டு அதை ஏந்தி உலகளக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் அவனுடைய திருவடியானது சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துக்கு போச்சு. உடனே அவ்விடத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவானவன் எம்பெருமானுடைய திருவடியை தண்ணீர் கொண்டு நன்னா அப்படியே அந்த பாதத்தை விளக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய திருவடி தீர்த்தத்தை சேர்க்க வேணும்னு நினைக்கிறான். கங்கைய நீரை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை விளக்குகிறான். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் அது பெருகுகிறது எம்பெருமானுடைய திருவடிகள்லேருந்து. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிவபெரான் தன் திருமுடியிலே ஏத்தினான், ஏந்தி கொண்டான். அதனால்தான் கங்காதரன் பேருன்னு புராணங்கள்லாம் சொல்லக்கூடியதா இருக்குது. சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டிழி புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே பாடக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதுல இருந்து தெரியறது என்ன அப்படின்னா,
இந்த புராண கதைகள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரதத்துவத்தை, அவனுடைய பரத்துவம், அவன்தான் பரம்பொருள்ன்றதை விளக்கக்கூடியதா இருக்கிறது. புராணங்கள்லாம் சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள் 3 பகுதியாக வகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாத்விக புராணங்களிலே எம்பெருமானுக்குவே பரத்துவம் பொலியும். ராஜச தாமச புராணங்களிலே நான்முகனுக்கும் சிவனுக்கும் பரத்துவம் கூறப்படும் சொல்லக்கூடியதா இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சாத்விக புராணங்களை துணை கொண்ட வேதங்கள், அதை அடியொட்டிய ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரத்துவம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு விருத்தமான அர்த்தங்களை பகர்வதா இருக்கக்கூடிய ராஜச தாமச புராணங்கள், அதுகள் என்ன எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் தவறான எதிர்பதமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய, அதனாலே ஒதுக்கப்படக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இந்த ஸ்லோகமானது திருப்பாவையிலுடைய 6வது பாசுரமாய் விளங்கக்கூடிய புள்ளும் சிலம்பினகான், அப்படியே அதே போல இதிலிருந்து புருஹூத விதிசிவாதீன் அப்படின்னு முதல் எழுத்தானது ஒரே எழுத்தை கொண்டதாய், அதுல புள்ளும் சிலம்பினகான், இதுல புருஹூத என்று முதல் எழுத்தை ஒன்றாக கொண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டலையோ பிள்ளா எழுந்திராய் அப்படின்ற பாசுரத்தாலே முதல்ல பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? பிரம்மாவுக்கு சிவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை எல்லாம் போக்குகிறான் எம்பெருமான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் ஆனா என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களே தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்று சொல்லும்படியாயிருக்கிறது. பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா, பூத்தனையானவள் தன்னுடைய ஸ்தனத்திலே விஷத்தை தடவி கண்ணனுக்கு பாலை கொடுத்தாள். அது மட்டும் இல்ல, சகடாசுரன் ஒரு சக்கரத்திலே ஆவேசம் பண்ணி ஒரு அசுரனானவன் எம்பெருமானை முடிக்க வேணும் அப்படின்னு நினைத்தான். இப்படி இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் எம்பெருமானை யார் காப்பாத்தினார்கள் அப்படின்னு பார்க்கணும் இல்லையோ? வியாக்கியாதாக்கள் தெரிவிக்கிறார், பேய்முலை நஞ்சுண்டு விஷத்தை சாப்பிட்டான், விஷப்பாலை சாப்பிட்டு விட்டான் கண்ணன் எம்பெருமான். விஷம் முறிவு ஏற்படணுமே, என்ன பண்றானா? அதனால விஷமுறிவு ஏற்படும். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அரவுல போய் துயில் கொண்டானான். ஏன்னா பாம்பும் விஷம் பொருந்திதா இருக்கிறது, இவனும் விஷத்தை சாத்துட்டான். விஷத்தை முறிக்கிறதுக்கு ஒரு விஷம்தான் வேணும், அதனால போய் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல சகடாசுரன் பிளந்துவிய திருக்காலாண்ட பெருமானே, எம்பெருமான் என்ன பண்றான்? ஏதோ குழந்தை பாலுக்கு அழறத போல தன் காலை தூக்கி உதைக்கிறான். அது சகடாசுரன் மேல படுறது. சகடாசுரன் பொடி பொடியாக விழுந்து மாண்டு போனான்னு பார்க்கிறோம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஐயோ இதுவரைக்கும் உன் திருவடிகள் எங்களுக்கு தான் வந்து ரட்சணமாய் விளங்குகிறது, நாங்க நினைச்சோம் உன்னை காக்கிறதுக்கும் உன் திருவடிகள் தானோ உனக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு வந்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே அன்வய முகத்தாலே எம்பெருமான் அது சர்வ ரட்சகனாய் இருக்கிறான்னு சொல்றோம். வெதிரேக முகத்தாலே பார்க்கக்கூடிய காலத்திலே அவனை தவிர வேறு யாரும் காப்பவர் இல்லை, அவனையும் அவன் தான் காத்து கொள்ள வேண்டும்னு சொன்னவேனால் அது சிறந்ததாக விளங்கக்கூடியது. அதே பாசுரம் தெரியும், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் யோகிகள்னு 2 விதமான அதிகாரிகளை அந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். ஒருத்தர் கைங்கரிய நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள், மற்றொருவர் குணானுபவ நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள். இப்போ 2 வகுப்பு சொல்லக்கூடிய காலத்துல என்ன நமக்கு தெரிகிறது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒண்ணுதான் ஆசை இருக்கு. கைங்கரியமே பண்றோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கைங்கரியத்துல அத்தியாபக கைங்கரியத்துல ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்ரீபாத கைங்கரியத்திலே இச்சை இருக்கும். இந்த மாதிரி பல கைங்கரியங்களை ஒவ்வொருத்தருக்கு தனக்குன்னு இந்த கைங்கரியம் நமக்கு அவருக்கு விருப்பமா இருக்கும்னு பார்க்கிறோம். அப்போ பார்த்தோம்னால் கைங்கரிய நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்களே சில கைங்கரியங்கள் தான் அவர்களுக்கு இச்சை உண்டு. குணானுபவ நிஷ்டர்கள் சொல்லக்கூடியவர் எப்படின்னா, எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த கைங்கரிய நிஷ்டர்கள் குணானுபவ நிஷ்டர்கள், கைங்கரிய நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள் குணானுபவத்திலே இழிய மாட்டார்கள். அநேகமா குணானுபவ நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள் கைங்கரியத்திலே இழிய மாட்டார்கள். இப்படி 2 விதமான நிஷ்டையையும் தன்னிடத்திலே கொண்டவராய் விளங்கியவர் நம்ம கண்ணுக்கு எதிரே பிரத்யட்சமாக இருந்து வர ஒருத்தர் உண்டுன்னா அது காஞ்சி சுவாமி தான்.
எந்த சமயத்திலும் அந்த வாசா கைங்கரியத்தை விடாதிருந்தவர். ஒரு இதுல எழுதியிருந்தார் சுவாமி, கோஷ்டியை நான் சேவிச்சதே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், கோஷ்டியை சேவிக்காது கூட ஒரு பெருமையா சொல்லிக்கிறாரே சுவாமி, அது சேவிக்கத்தக்கது தானே என்று சொல்லக்கூடிய காலத்துல கோஷ்டிக்கு கால விளம்பமாக போனாதானே சேவிக்கணும். முதல்ல போனேமானால் எம்பெருமானை தான் சேவிக்கிறோம் கோஷ்டியில் தொடக்கத்துல. ஆனால் என் கோஷ்டியே சேவித்தது இல்லைன்னு தெரிவிப்பார். அப்போ அதுவே தெரிவிக்கிறது அவர் எப்பேற்பட்ட கைங்கரிய நிஷ்டராய் விளங்கினார். குணானுபவ நிஷ்டன்றதுக்கு எவனா இது அப்படின்னா, துவஜமா இன்னைக்கும் விளங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள். அப்படி கைங்கரிய நிஷ்டராயும் குணானுபவ நிஷ்டராயும் விளங்கியவர் காஞ்சி சுவாமி. கடைசியா அந்த ஸ்தோத்திரத்தினாலே காஞ்சி சுவாமி தெரிவிக்க வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்திரன், பிரமன், ஈசன் போன்றவர்கள் எல்லாம் செருக்கர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செருக்கர்களையும் காப்பவனாக நீயே இருக்கிறாய். ஆனால் உன் திறத்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நீயே கதி நின்னலால் இல்லேன் கான், நீயே கதி என்று இருக்கக்கூடிய அடியனை காப்பதும் உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா என்ன, அருள் புரிய வேண்டும் என்று தெரிவித்து இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார் காஞ்சி சுவாமி. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.